ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். புதன்கிழமை காலையில் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் பயங்கரமாக மழை, நல்ல காற்று, கிளைமேட் சூப்பராக இருக்குது. காலையில் 3 மணிக்கே எழும்பிட்டேன். குட்டி பாப்பா என்னை எழுப்பி விட்டுட்டா. சரி, அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. அப்படியே மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலான்னு தோணுது. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மகரிஷி கண்ணை திறக்காமல் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை கையை மட்டும்தான் நீட்டுவாங்க. கையில் யாராவது எதையாவது போட்டாங்கன்னா என்ன ஏதுன்னே தெரியாமல் அப்படியே முழுங்கிடுவாங்களாம். மகரிஷி கை நீட்ட நேரம் எந்த பக்தர்கள் வராங்களோ அவங்க தங்களோட கையில் இருக்கக்கூடிய கனிகளையோ அப்பம் எது இருக்கோ அதை கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால நமக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த நாட்டோட அரசன் வேட்டைக்கு வராராம். அப்படி வேட்டைக்கு வரும்போது பக்தர்கள் யாருமே அந்த நேரம் பார்க்க வரலை. அந்த நேரம் மகரிஷியும் கை நீட்ட அரசரும் தான் வந்த குதிரையோட சாணத்தை உருண்டையாக உருட்டி மகரிஷியோட கையில் கொடுக்க மகரிஷியும் அதை அப்படியே வாயிலையும் போட்டுட்டாங்க. மன்னர் அதை சிரிச்சுட்டே அதை கடந்தும் போயிட்டாங்க. அடுத்த நாளைக்கு ஒரு முனிவர் அரசவைக்கு வர்றாங்க. நேற்றுக்கு நீங்கள் குதிரையோட சாணத்தை கொடுத்தது மலை போல் வளர்ந்துட்டு வருது நரகத்தில். நீங்கள் நரகத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அதை உங்களை உண்ண வைப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மன்னருக்கு இந்த செய்தி தெரிஞ்சதும் நடுநடுங்கி போயிட்டாங்க. தன்னோட பாவத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு திருமணத்துக்கு தேவையான பணம் நகைகள் எல்லாம் கொடுத்து பாவம் செய்கிறதுனால எவ்வளவு கெடுதல் அப்படின்றதையும் சொல்லி அனுப்புகிறாங்க. மன்னர் இந்த மாதிரி செயல் செய்கிறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் மன்னரையே தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மன்னர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் கூப்பிட்டுட்டு போய் தவறான நோக்கத்துக்கு வர சொல்லிட்டு அந்த தவறு செஞ்சது கூலியாக நகைப்பணையெல்லாம் கொடுக்குறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பெண் தன்னோட பார்வையே இல்லாத கணவரை கூட்டிட்டு அந்த மன்னர் இருக்கக்கூடிய குடிலுக்கு முன்னாடி பிச்சை கேட்குறாங்க. அந்த நேரம் அந்த கணவர் கேட்குறாரு, யார் வீட்டு முன்னாடிமா நம்ம நிற்கிறோம் அப்படின்னு. நம்ம இந்த நாட்டோட அரசர் இருக்கக்கூடிய குடிலுக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு அந்த பெண்ணும் சொல்கிறா. ஓ, தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட மானத்தெல்லாம் சூறையாடுறானே, அவன் வீட்டுக்கு முன்னாடியா அப்படின்னு அவங்களும் சொல்ல, உடனே இந்த பெண் தன்னோட கணவரோட வாயை மூடுறாங்க. அப்போ தான் அந்த பெண் சொல்கிறாங்க, இந்த மன்னன் மகரிஷிக்கு குதிரையோட சாணத்தை கொடுக்க போய் அது நரகத்தில் மலையளவு பாவமாக குவிஞ்சிருக்கிறதுனால அந்த பாவத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது கன்னியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தர்மம் செஞ்சு அது நல்ல நல்ல போதனைகளை எல்லாம் சொல்லி தன்னோட பாவத்தை குறைக்கிறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, இவனை பற்றி தப்பாக பேசி இவனுக்காக குவித்து வைக்கப்பட்ட சாண மலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் சரி பாதியாக பங்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு கவலம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒரு கவலத்தையும் நீங்கள் தப்பாக பேசி எடுத்துக்கிட்டீங்களே, அடுத்த பிறவிலையும் நீங்கள் பார்வையே இல்லாமல் தான் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பெண். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, தவறு செஞ்சவங்க திருந்தக்கூடிய முயற்சியை விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. அப்படி செஞ்சால் அவன் செஞ்ச பாவங்களை பங்கு போட்டு கொள்ளக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும்ன்றது தான் இந்த கதையிலேருந்து சொல்ல வருது. ஒருத்தங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது ஈஸி. அப்படி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாவம் புண்ணியங்களையும் நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடும். அதை தெரிஞ்சுட்டு எதுனாலும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையிலே நான் எழும்பிட்டு எப்போவுமே பண்ணக்கூடிய வேலைகள் தான் இதெல்லாம். என்னோடய அடுப்பங்கரையில் நான் வச்சக்கூடிய அன்னபூரணி அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கிறாங்க. இந்த பூ நம்ம வீட்டில் பூத்த பூ தான். ஒரு 5 மொட்டு இருந்துச்சு. டெய்லி ஒரு மொட்டு வந்துடுது. நல்லா இருக்குது, நல்ல குண்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அந்த பூவு. மழை பயங்கரமாக இருக்கா, குளிக்கிறதுக்குள்ளே எப்பா போதும்னு ஆயிடுது. பச்சை தண்ணியில் தான் குளித்தேன். தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இன்னும் பச்சை தண்ணியில் குளிச்சேன்னா கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோமேன்னு தான் பச்சை தண்ணியில் குளித்தேன். துணியும் நிறைய இருந்துச்சு, துணியும் துவைச்சி முடிச்சிட்டேன். கொஞ்சம் காலையிலே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக அடுத்தடுத்த வேலையெல்லாம் பண்ணலாம். எப்படியும் பாப்பா ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா குட்டி பாப்பாவை கவனிக்கணும். அதுக்கப்புறம் அவள் தூங்குவாள்ல, அந்த ஒரு மணி நேரம் நமக்கு வந்து ரெஸ்ட்டு தான். அந்த 1 மணி நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இல்லை நான் காலையில் எழுந்துச்சி இந்த வேலையெல்லாம் பார்க்கலான்னா அந்த டைமில் கடகடன்னு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பால் தான் அடுப்பில் வச்சேன். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் இன்றைக்கி என்ன சாப்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா தக்காளி சாப்பாடு தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, இவங்களுக்கு அலர்ஜின்றதுனால தக்காளியோட அளவை கம்மி பண்ணிட்டேன் நான். அடிக்கிற காற்றுக்கு துளசி எல்லாம் வேரோட வெளில வந்துடும் போல், அந்தளவு காற்றடிக்குது. நானும் இப்படி வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன், எப்படி பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குதுன்னு. நான் சொன்னேன் 5 மூட்டில் இப்போ ஒரே பூ பூத்து இருந்துச்சு, அதை சுவாமிக்கு வச்சுட்டேன். காற்று மரம் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு, அவ்வளோ புயல் காற்று அடிக்கி. நேற்றுலேருந்தே அவ்வளோ காற்று அடிக்குது. டெய்லியும் ஒரு டப்பாவுக்கு துணி சேர்ந்துடும். அதை துவைக்கிறதுக்குள்ள நமக்கு பெண்டு கலண்டுரும். காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு காக்காலாம் வெயிட்டிங். மழை வேறு பெய்யுது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.